ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம ஒரு ஷேரை பை பண்ணி செல் பண்ணியிருப்போம். ஆனால் செல் பண்ணி பை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சில சமயத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இனிஷியலாக வந்திருப்போம். ஒரு 3 to 6 months தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருப்போம், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வருவோம். ஸோ அங்கேருந்து ஸ்டாக்கை நமக்கு செலக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும். எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நெஃப்டியில் ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நெஃப்டியில் ட்ரேட் எடுப்போம், ஆர்எல்ஸ் நெக்ஸ்ட்டு 50ல் ட்ரேட் எடுப்போம். இந்த ரெண்டுலேயும் ட்ரேட் எடுக்கிறதோட பயன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷேரை வாங்கிட்டீங்க அப்படின்னா விற்கும்போது வாங்குறதுக்கும் ஆள் இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டீங்க, அந்த பொருளை நீங்கள் விற்கும்போது வாங்குறதுக்கு ஆள் இருந்தால் தானே அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். அதனால தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் இருக்க எல்லாருமே மேஜராக இந்த ஸ்டாக்கில் தான் ட்ரேட் எடுப்பாங்க. இதில் இருக்க 50, இதில் இருக்க 50. அதனால் இதில் வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் பிரச்சனை வராது. சரிங்களா? இப்போ இதில் நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஸ்டாக்கை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இதனுடைய சார்ட்டை வியூ பண்ணியிருப்போம். இப்போது இந்த பர்டிகுலர் ஸ்டாக் மேலே போகும் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு பை எடுத்திருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 1100 பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம என்ட்ரி கொடுக்கலாம் நினச்சிருப்போம். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்கணும்னு நினச்சா மேலே போக 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 1100 இப்படி மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா 1106 வரைக்கும் போச்சு அப்படின்னா நமக்கு ₹6 ப்ராஃபிட். இது நமக்கு தெரியும். சில சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் இந்த மாதிரி சரிஞ்சிருக்கும். அப்போ சரியும் போது நம்மளால் ட்ரேடு எடுக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் வீக் இதனுடைய லோ பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க. சரிங்களா? இப்படி ஐசிஐசிஐ பேங்க்கில் நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும்னு நினச்சிருக்கீங்க 1076 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐசிஐசிஐ பேங்க்கில் செல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் லாங் டேர்ம் வாங்க முடியாது. செல்லை பொறுத்த மட்டும் நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சுக்கலாமான்னா முடியாது. சரிங்களா? இன்ட்ராடே பண்ணலாம். இன்ட்ராடே பொறுத்த மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த லிவரேஜ் கிடைக்கும். லிவரேஜ் அப்படின்னா இப்போ நீங்கள் பாருங்கள், என்எஸ்சியில் என்னுடைய ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, 1096 இருக்குது. சரிங்களா? ஆனால் இதை வாங்குறதுக்கு மார்ஜின் எவ்வளோ இருந்தால் காட்டுதுன்னு பாருங்க, வெறும் ₹219 இருந்தால் போதும். அதாவது 5 மடங்கு தருவாங்க. நீங்கள் 1000 வச்சுருந்தீங்கன்னா 5000 ட்ரேட் பண்ணலாம். இந்த செல்லிங்கில் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லிவரேஜ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் 1000 இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக 1000 ஸ்டாக் என்ன வாங்கலாம், 5 ஸ்டாக் வாங்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அமௌண்ட் வந்துருச்சா, 5ன்னு போட்டால் 5 மடங்கு. சரிங்களா? 1096 உங்கள் அக்கௌண்ட் இருந்தாலும் எப்போதும் செல் பண்ணிக்கலாம். செல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா செல் ஆயிரும். சரிங்களா? இப்போது நல்லா புரிஞ்சுக்கிங்க, கீழே இறங்க தான் ப்ராஃபிட் வரும். ஏன்னா நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 1076 1070 வந்துருச்சு அப்படின்னா, இப்போ கீழே வச்சுப்போமே, இந்த லாஸ்ட் எட்ஜ் வச்சுப்போம், புரியறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? இப்போது 1050 இருக்குது. சரிங்களா? இந்த 76 கீழே இறங்க ப்ராஃபிட் வருது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செல் அடித்தோடனே டார்கெட் போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? 1050ன்னு போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ₹26 என்ன ஆகும் அப்படின்னா ப்ராஃபிட் ஆகும். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். சரிங்களா? இங்கே செல் கொடுத்தோடனே செல் ஆகிட்டு இந்த அமௌண்ட்டுக்கு செல் ஆயிரும். ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திரும்ப போயிட்டு எத்தனை குவான்டிட்டி 5 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா திரும்ப, சரிங்களா, ஐசிஐசிஐ பேங்க்கில் போயிட்டு கொடுத்துட்டு என்ன அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுது கீழே வரச்ச, சரிங்களா, இப்படி ரவுண்டாக 1050 ரவுண்டாக கொடுத்துட்டு பை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் க்ளோஸே ஆயிரும். சரிங்களா? ஏன்னா 5 நம்ம மேலே செல் பண்ணியிருக்கோம், கீழே வரச்ச நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷனே க்ளோஸ் ஆயிரும். இது எனக்கு புதுசு தெரியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஒரே ஒரு ஷேரை செல் பண்ணி பாருங்கள். செல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடச்சிரும். சரிங்களா? நீங்கள் இங்கேயும் செல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படியும் போய் டிமேட்டில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே சரிங்களா, MAS அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு இதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட என்ன ப்ரைஸில், அதாவது இது மார்க்கெட் ஆர்டரில் தான் பண்ண முடியும்.
இங்கேயும் நீங்கள் டைரெக்டாக உங்கள் சார்ட்லேயே பார்த்து கூட நீங்கள் செல் பண்ணிக்கலாம். இப்படி பார்க்க கஷ்டமாக இருக்கும், நான் வந்து தனியாக எடுத்து பார்க்க கடினமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படியும் வந்து செல் கொடுத்துக்கலாம். 2 விதம் இருக்குது. சரிங்களா? இப்போது நல்லா புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் ட்ரேடு எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பிகினராக தான் இருப்பீங்க. மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்க்குறது யார் பிகினராக இருப்பீங்க. என் கிளாஸுக்குமே புது ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணால் நிறைய வீடியோஸ் தான் பார்க்க வைப்பேன். எதுக்காக அப்படின்னா நிறைய நாலேஜை என்ன பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பேசிக்ஸ் நம்ம இப்போ தான் ஒன்று ஒன்றா கற்றுக்க ஆரம்பிச்சிருப்போம். சரிங்களா? நிறையா டவுட்ஸ் வரும், நிறையா கிளாரிஃபிகேஷன் வரும். ஒரே ஒரு ஹிண்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் இந்த ஹிண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது எந்த ஸ்டாக்கில் வேணாலும் ட்ரேட் எடுங்க. சரிங்களா? எடுக்கும்போது செல்லுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த வீக்கோட கேண்டில் ரெட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? பைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த வீக்கோட கேண்டில், ஏன்னா டே கேண்டில் போட்டு கூட நீங்கள் பை பண்ணுவீங்க, அதோட கேண்டில் க்ரீனாக இருக்கான்னு பார்த்துங்க. இதை பார்த்து ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபெயிலியர்லேருந்து தப்பிக்கலாம். சரிங்களா? எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.